வணக்க நண்பர்களே, நம்ம நாட்டுக்கோழி பண்ணையில் ஒரு பெரிய பிரச்சனைனா கரண்ட் வசதி இல்லாமல் ப்ரூடிங் போடுறது தாங்க. சோலார் வச்சாலும் ஹீட்டிங் பல்பு வச்சாலும் ரொம்ப பெரிய செலவாகுது. 2 ஹீட்டிங் பல்புக்கே கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபா செலவாகுதுங்க. ஆனால் இப்படி பெரிய செலவு பண்ணாமலே நம்ம எளிய முறையிலேயே சூடு கொடுக்கலாம். அதுதான் இந்த மண்பானை ப்ரூடிங் முறை. இது எவ்வளவு எளிமையா இருக்கு, எப்படி எல்லாம் செய்யணும், நம்ம பண்ணையில எப்படி யூஸ் பண்ணினோம், இதுதான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட இன்னைக்கு முழுசா ஷேர் பண்ண போறேன் நண்பர்களே. நம்ம நாட்டுக்கோழி பண்ணையோ பிராய்லர் பண்ணையோ குஞ்சு வந்த உடனே மிக முக்கியமா கவனிக்க வேண்டியது சூடு. முதல் 20 நாள் வரைக்கும் குஞ்சுகளுக்கு சரியான சூடு கிடைக்கணும். கரண்ட் இல்லாத இடத்துல குஞ்சுகள் வளர்க்கறதுக்கு ரொம்பவே சிரமமா இருக்கும். பலருக்கும் சோலாருக்கு ரொம்பவே செலவு பண்ணியிருப்பீங்க. அதனால தான் நிறைய பண்ணையாளர்கள் மண்பானையில் அடுப்பு கறி வச்சு சூடு தரும் முறையை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எப்படி இந்த சிஸ்டம் ஒர்க் ஆகுதுன்னு முழுசா சொல்றேன் பாருங்க. முதல்ல ஒரு மண்பானையை எடுத்துக்குங்க. அந்த பானையில் கீழே ஒரு லேயர் குளிர்ந்த கறியை போடுங்க. அதுக்கப்புறம் நம்ம அடுப்புல இருந்து எடுத்த சூடான கறியை நடுவில் ஒரு லேயர் போட்டுருங்க. அது மேலே மீண்டும் குளிர்ந்த கறியை இன்னொரு லேயர் போட்டுருங்க. அதாவது 3 லேயர் போல இருக்கணும். கீழே குளிர்ந்த கறி, நடுவில் சூடான கறி, மேலே மறுபடியும் குளிர்ந்த கறி. இந்த பானையில் மேலே ஜிக்ஜாக் மாதிரி சின்ன சின்ன துளை போட்டுக்குங்க. அந்த துளைகளால் தான் சூடான காற்று மெதுவாக வெளியே வரும். அப்புறம் அந்த பானையை பண்ணையில் கூண்டோட சென்டரில் வச்சுக்கிங்க. அதாவது ப்ரூடிங் செட்டப் போட்டிருக்க அந்த பகுதியில் சென்டர் பார்த்து வச்சுக்கோங்க. முக்கியமாக பக்கத்தில் 2 பக்கமும் ட்ரிங்கர் இருக்கிற மாதிரி, 2 பக்கம் ஃபீடர் இருக்கிற மாதிரி ஆப்போசிட் பக்கத்தில் வச்சுக்கோங்க. அப்போது குஞ்சுகளுக்கு எல்லா வசதியும் பேலன்ஸாக கிடைக்குங்க. நான் நேற்று இரவு 7 மணிக்கு இந்த செட்டப்பை பண்ணி வச்சுட்டு போனேன். காலையில் மறுபடியும் 9 மணிக்கு வந்து பார்த்தேன். அதாவது 14 மணி நேரம் கழிச்சு இந்த இடத்துல இந்த பானையில் சூடு அப்படியே இருந்ததுங்க. மேலும் இன்னும் 4 மணி நேரத்துக்கு இந்த சூடு அப்படியே இருந்திருக்கும் போல. சரி, இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு மேலே இன்னொரு லேயர் நான் குளிர்ந்த கறியை போட்டு பகலில் சூடு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு இந்த இடத்துல போயிட்டேங்க. இது ஒரு பர்ஃபெக்டான குஞ்சுகளுக்கு சூடு கிடைக்குதுங்க. இந்த ப்ரூடிங் செட்டப் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதோட அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 150 குஞ்சுகள்ல இருந்து 200 குஞ்சுகள் வரைக்கும் ஒரு பானை போதுங்க. கரண்ட்டு தேவையில்லை, செலவு ரொம்ப ரொம்ப மிச்சங்க. எளிமையான முறையில் பண்ணலாம். குஞ்சுகளுக்கு சேஃபான சூடு கிடைக்குங்க. இது ரொம்ப நேச்சுரல் மெத்தடு. கரண்ட் போயிடுமோ, சோலார் போதாதேன்னு கவலையே பட தேவையில்லை. சில இடங்கள்ல பிளாக் அவுட் வந்தாலும் குஞ்சுகள் கண்டிப்பா பாதுகாப்பா இருக்குங்க. இது மாதிரி சிஸ்டம் பண்ணையில யூஸ் பண்றவங்க சொல்றாங்க குஞ்சுகளின் growth ரொம்பவே நல்லா இருக்கு, பணச்செலவு ரொம்ப ரொம்ப மிச்சமாயிருக்குங்க. அதனால நண்பர்களே, கரண்ட் இல்லாம கோழி குஞ்சுகளுக்கு ப்ரூடிங் போடுறதுக்கு மண்பானை கறிமுறை ரொம்பவே நல்லதுங்க. நான் நம்ம பண்ணையில இதை ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. உங்க அனுபவத்தையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. மேலும் நாட்டுக்கோழி பண்ணையோட டிப்ஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி நண்பர்களே.